السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நாம் இன்று முஸ்லிமாக இருக்கிறோம். நமது தாய் தந்தை இன்று முஸ்லிமாக இருக்கிறார்கள். அதற்காக ரசூலுல்லாஹுடன் சேர்ந்து மதீனாவில் வாழ்ந்து மதீனாவை ஆழ்ந்து ரசூலுல்லாஹுடன் மாமதீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் சேர்ந்து போர் செய்தார்களே சஹாபாக்கள், அவர்களில் ஒருவர்தான் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் கிபி 684 ஆண்டு பிறந்தார்கள். எஜமான் அவர்கள் எவ்வளவு வீரமிக்கமாக வாழ்ந்தார் என்று பார்த்தால் சம்பவம் கிதாபில் எழுதுறாங்க. எஜமான் அவர்கள் பத்ர் போர்ல கலந்துருந்தாங்க. எஜமான் அவர்கள் பத்ர் போர்ல போய் போர் செய்யறதுக்கு போறாங்க. அந்த பத்ர் போர்ல இருந்த எதிரிகள் எஜமானுடைய உடம்பை பார்த்து பயந்து விட்டார்கள். அது மட்டும் இல்லாம எஜமான் வாள் வீசுறாங்க. வாள் வீச வீச தலை விழுந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வீரமிக்கவராக வாழ்ந்தார்கள் இந்த எஜமான் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் எஜமான் அவர்கள் இவர்கள் வாழ் குறைந்த நாட்கள் தான். அது மட்டுமல்லாமல் எஜமான் அவர்கள் அரபி வாழ்க்கையில் மாற்றமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. எல்லா சஹாபாக்களும் ஒருவருக்கு 4 மனைவி, 2 மனைவி, 3 மனைவி அப்படி வாழ்ந்தார்கள். ஆனால் எஜமானவர்கள் ஒரே மனைவி தான். கடைசி வரை ஒரே மனைவியுடன் தான் வாழ்ந்தார்கள். எஜமான் அவர்கள் எவ்வளவு வீரமானவர்கள் என்று பார்த்தால், ஒரு பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து 300 பேர் அவரிடம் ஒப்பளித்து தலைவராக நியமித்து ஒரு போருக்கு அனுப்புகிறார்கள். அவர்கள் போய் எதிரிப்படையை பார்த்தார்கள். எதிர்ப்படையில் வீரர்கள் அதிகமாக இருந்தார்கள். அதை அறிந்த அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதரை அனுப்பி உதவிப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அபா உபைதா, அபி உபைதாவே, நீங்கள் உங்களுடன் 200 பேரை கூட்டி சென்று நீங்கள் போய் போர் செய்யுங்கள். அங்க போர் செய்யும் போய் அங்க நீங்க அந்த 300 பேரும் நீங்கள் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் அந்த 500 பேருக்கும் நீங்க தலைமை தாங்கி போரை செய்து வெற்றியோட வாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எஜமான் அவர்கள் போருக்கு போனார்கள். போருக்கு போய் அவர்கள் உதவிப்படையான சஹாபாக்கள் கூட்டத்தில் உமர் நாயகம் இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹ்வுடைய காதலர் அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். எஜமான் இவர்கள் 2 பேர் இருக்க கலிஃபாக்கள் 2 பேர் இருக்க எஜமான் அவர்கள் தலைவராக போட்டார்கள்னா நாம் நினைத்து பார்க்க வேண்டும் எஜமான் அவர்கள் எவ்வளவு வீரமாக வாழ்ந்தார்கள் என்று. அது மட்டும் இல்லாமல் கிலாபத் காலம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். அப்போ உமர் நாயகம் அவர்கள் கடிதம் அனுப்புகிறார்கள். அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்களுக்கு கடிதம் அனுப்பி இந்த மாதிரி 2 விஷயம் சொல்லணும். ஒரு விஷயம் நல்ல விஷயம், இன்னொரு விஷயம் கொஞ்சம் சங்கடமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கடிதத்தில் என்ன எழுதிருந்ததுன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள், வஃபாத்தாகி விட்டார்கள் என்று போட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு படைக்கு தலைவராக காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்களை போட்டிருக்கிறேன், நீங்கள் போய் அந்த படையில் தலைமை தாங்குங்கள், நீங்கள் படையை தலைமை தாங்கி வெற்றி கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். அப்ப நம்ம சிந்திக்க வேண்டும், காலித் பின் வலீத் அவர் எவ்வளவு வீரமானவர்கள். அவர்கள் படைக்கு போய் இவர்கள் தலைமை தாங்க சொன்னார்கள்னா அபூ உபைதா எவ்வளவு வீரமாக வாழ்ந்தார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உஹது போர் சம்பவம், ரசூலுல்லாஹ் அவர்கள் சுற்றி சஹாபாக்கள் இருக்காங்க. எதிரிப்படை வருது, எதிரிப்படையை சஹாபாக்கள் வீழ்த்துறது, எதிரிப்படை வர ஒவ்வொரு சஹாபை செய்துட்டே வராங்க. அப்ப தல்ஹார் ரலியல்லாஹு அவர்கள் நிற்கிறாங்க. அவங்க எதிரிப்படை வீழ்த்தி மயக்கமாகி விட்டார்கள். அப்ப தனியாக நின்றதை பார்த்த அபூ உபைதா ரசூலுல்லாஹ் அவர்கள் தனியாக நின்றிருந்தார்கள். அதை பார்த்த அபூ உபைதா அவர்கள்
ரசூலுல்லாஹின் சுற்றி சஹாபா அவர் படையோட போய் ரசூலுல்லாஹை சுற்றி சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹுடைய முகத்தில் ஒரு அம்பு வந்து பாய்ந்து பல்லில் முதல் கிழித்து விட்டது. அது பார்த்தா அம்பு வந்து ரசூலுல்லாஹ் பல்ல மாட்டிக்கிச்சு. அப்ப என்ன பண்ணாங்க, அபூ உபைதா அவர் பல்ல அந்த அம்பை அவங்க பல்ல கட்டிச்சு எடுத்தாங்க. எடுக்கும் போது என்னாச்சு, அபூ உபைதா அவர்கள் 4 பல் செய்தாகி விட்டது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் வாயிலிருந்து ரத்தம் வருது, அது கடிச்சு இழுக்கும் போது இவங்க பல்லு உடஞ்சி இவங்க வாயில ரத்தம் வருது. அப்ப ரசூலுல்லாஹ் ரத்தம் இவங்க ரத்தத்தோட கலக்கும்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னோட ரத்தம் யாரோட உடம்பில் கலந்ததோ அவர்கள் வந்து நரகத்துக்கு போக மாட்டாங்க என்று சொன்னார்கள். அது மட்டும் இல்லாமல் அபூ உபைதா அவர்கள் ஒரு போருக்கு பயந்தார்கள். ரோமபுரி ஒரு போருக்கு போய் அந்த போரை ஜெயித்து விட்டார்கள். அடுத்து இன்னொரு போருக்கு போகும்போது அந்த போரில் அந்த எதிர் டீமால் எதிரால் வந்து கோட்டைக்குள்ள போய் கதை மூடிட்டாங்க. அப்ப அன்று இரவு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் வராங்க, யா அபா உபைதாவே, நீங்கள் நாளை அந்த போர் கதவை திறந்து உள்ள போய் வெற்றி கொண்டு வரணும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். அதை அந்த ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வீரத்தோடு அபூ உபைதா அவர்கள் செல்கிறார்கள். அந்த கோட்டைக்குள் புகுந்து காபிர்கள் வீழ்த்தினார்கள். கடைசியாக ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை காபிர்களை சிறைப்பிடித்து அடிமையாக்கி விட்டார்கள். அப்ப அபூ உபைதா அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள்னா, அவர்கள் வாழ்க்கை பாதி பயணத்திலும் பாதி போர்க்களத்திலும் சென்றுள்ளது. இஸ்லாத்துடைய பெரும்பாலும் அனைத்து போர்க்களில் இவர்கள் கலந்திருந்தார்கள். அஷரத்துல் முபஷ்ஷரா சொர்க்கத்தை கொண்டு 10 பேர் நியமிக்கப்பட்டார்கள். அந்த 10 பேர் இவர்கள் ஒருவர் ஆவார்கள். அப்ப ஒரு போருக்கு போறாங்க. அபூ உபைதா ஒரு போருக்கு போறாங்க. போனால் இவங்க தலைமையாக ரசூலுல்லாஹ் போட்டாங்க, நீங்கள் தான் தலைமை தாங்கி இந்த போரை நடத்தணும் அப்படி போட்டாங்க. எஜமான் அவர்கள் போயிட்டாங்க. 300 பேரோட இந்த படையை கூட்டு போகிறாங்க. போகும்போது என்னாச்சு, ரொம்ப தொலைவான தூரம் போனாங்க. அதன் காரணமாக வெளியே இருந்த சாப்பாடு எல்லாம் காலியாகி விட்டது. போய்கொண்டே இருக்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், எந்த அளவுக்கு அவர் பசியாகி விட்டார்கள்னா, இதற்கு மேலே தண்ணி ஒரு சொட்டு தண்ணி இல்லை ஒரு பேசும்போது துண்டை சாப்பிடாட்டியும் எங்கள் ஒட்டகத்தோட உதட்டை போல மாறிவிடும், அந்த அளவுக்கு பசியாகி விட்டார்கள். அப்போ அந்த போர் சஹாபாக்கள்லாம் வந்து அபூ உபைதா அவர்கிட்ட கேட்குறாங்க, இப்போ என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஆகுது, எங்களால் முடியாது, ரொம்ப டயர்டாக இருக்கு. அப்போ அபூ உபைதா அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போரை வழிநடத்தினார்கள். போகும் வழியில் தான் ஒரு அல்லாஹ் தஆலா ஒரு கருணை ஒரு பெரிய மீனை கண்ணில் காட்டினான். அந்த மீனை இவர்களும் எடுத்து சென்று இவர்கள் சாப்பிட்டு போர் முடியும் வரை 17 நாட்கள் போர் நடந்தது. போர் முடியும் வரை இவர்கள் உணவை சாப்பிட்டு போரில் வெற்றி பெற்று அந்த மீனை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து சென்றார்கள். அது மட்டுமல்லாமல் அபூ உபைதா அவர்கள் ஒரு போருக்கு போகிறாங்க. போருக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க ஒரு போருக்கு போகிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 4 இவங்க பெரிய தலைவராக இருந்தாங்க. இவர்கள் மட்டும் அல்லாமல் 4 தலைவர்கள் அந்த போரில் அனுப்பப்பட்டிருந்தார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த போருக்கு நீங்களும் போங்க, நீங்கள் அனைவரும் ஒன்று திரண்ட பிறகு அந்த 4 பேருக்கும் இந்த பெரும் படைக்கு நீங்களே தலைவராக நின்று போரை நீங்களே வழி நடத்துங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிவிட்டார்கள். அதன்படி அபூ உபைதா அவர்கள் போருக்கு சென்றார்கள். அவர்கள் வாள் வீச்சு எவ்வளவு பயங்கரமா இருந்து பார்த்தா, அவர் வாள் வீசுறாங்க, ஒவ்வொரு காபிர்களையும் எதிர்கொண்டு விட்டார்கள். அதை கண்ட சஹாபாக்கள் அவர்களை போல் போர் செய்து போர்க்களத்தில் வெற்றி பெற்றார்கள். பெரும்பாலும் முஸ்லிம்கள் போருக்கு சென்றால், இஸ்லாமியர்கள் போருக்கு சென்றால் வெற்றியுடன் தான் வந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் காலித் நாயகம் போர் சென்றால் வெற்றி என்று எந்த அளவுக்கு நம்பிக்கையுடன் சொல்லுவார்களோ, அதே போன்று அபூ உபைதா அவர் தலைமையாக வைத்து இவர்கள் போருக்கு சென்றார்கள் என்றால் வெற்றி நிச்சயம் என்று அந்த அளவுக்கு உறுதியாக சொல்லுவாங்க. அவ்வளவு வீரமிக்க சஹாபியாக இவர்கள் வாழ்ந்தார்கள். இன்று நாம் முஸ்லிமாக இருந்து இந்த பயானை கேட்கிறோம், மக்களுக்கு இஸ்லாத்தை பரப்புகிறோம் என்றால் இவர்களும் அதற்கு காரணமாக இருந்தார்கள். இவர்கள் அந்த காலத்தில் போர் செய்தார்களே, இவர்கள் அந்த காலத்தில் வாழ்க்கையவே போர்க்களத்தில் கொண்டு வந்தார்களே, இவர்கள் மூலமாக தான் இன்று வரை இஸ்லாம் வந்து நாமும் இஸ்லாமிய முஸ்லிம்களாக இருக்கிறோம்.
அதாவது நண்பர்களே, வாழும் காலத்தில் எப்படி சஹாபாக்கள் நமக்காக எதை விட்டு சென்றார்களோ அதை பற்றி பிடித்து நாமும் வீரமாக இந்த இஸ்லாத்தை வெளிப்படுத்தி வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்வானாக.